காசாவினுடைய அதிகாரம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் தான் இருக்க வேண்டும். காசாவின் அதிகாரத்தை எந்த ஒரு குழுவிடமோ வெளிநாட்டு படைகளிடமோ நாங்கள் ஒப்படைக்கப் போவதில்லை, அதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காலித் மிஷேல் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு வந்து யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 61 நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம். இந்த நிலையில் என்ன நடக்கிறது? பாலஸ்தீன பெருபூமியில், பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு மக்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான களப்பணிகளில் நம்ம இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோக்கள் கொஞ்சம் லேட் ஆகிறது, கொஞ்சம் நேரத்தை தாண்டி வெளியிடுறது, இது மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகிறது. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான வினயமான கோரிக்கைகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அல் ஷிஃபா மருத்துவமனை காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழந்தைகள் மருத்துவமனைகளில் ஒன்று. இந்த மருத்துவமனை வளாகத்தை தான் திரும்ப இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் பல பேரை கொன்று பல இடங்களில் அவர்கள் புதைத்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாக இருந்த நிலையில் இன்றைக்கு அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாக்கள் தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாபெரும் கவலையை காசா மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நப்லஸ், வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய நப்லஸில் நடந்த பெரிய அளவிலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இன்றைக்கு 30 பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல தான் நிறைய பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன் ஆர்டர் எடுத்துடுறாங்க. டிடென்ஷனில் அவங்களை கைது பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா அதற்கு மேல் அவர்கள் வெளியே வர முடியாமல் பல ஆண்டுகள் சிறைகளில் வாடுகிற நிலைமையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்ல வசித்து வந்த முன்னாள் அமைச்சர் நாசிருத்தீன் அவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வீடு வீடாக புகுந்து சில விசாரணைகளை நடத்தி இருக்கிறது, சட்டத்துக்கு விரோதமான விசாரணைகள். அந்த விசாரணையின் முடிவில் தான் நாசிருத்தீன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டு 13 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் பின்னர் விடுவிக்கப்பட்டு வெஸ்ட் பேங்கினுடைய பாலஸ்தீன அதிகார சபை சார்பாக அமைச்சராக செயல்பட்டவர். இன்றைக்கு அந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று வஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் காசாவினுடைய அதிகாரம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் தான் இருக்க வேண்டும். காசாவின் அதிகாரத்தை எந்த ஒரு குழுவிடமோ வெளிநாட்டு படைகளிடமோ நாங்கள் ஒப்படைக்கப் போவதில்லை, அதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காலித் மிஷேல் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. அல் ஜசீராவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விசேட பேட்டியில தான் எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய ஆட்சி அதிகாரம் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு குழுவுக்கோ ஒரு படைக்கோ கொடுப்பதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். எங்கள் பகுதிகளை எங்கள் மக்கள் தான் ஆள வேண்டும். எனவே எங்கள் பகுதிகளை ஆளுகிற அதிகாரமும் ஆற்றலும் எங்கள் மக்களுக்கு இருக்கிறது, அவர்களிடம்தான் இது கொடுக்கப்பட வேண்டும் என்கிற செய்திகளை இன்றைக்கு காலித் மிஷேல் அவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவினுடைய 2ஆம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்கிறது அமெரிக்கா. அல் ஜசீராவுக்கான அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் பேசுகிற நேரத்தில் கடுமையான சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா பகுதிகளில் 2ஆம் கட்டத்திற்கான அமைதி திட்டத்தை கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்று சொல்லுகிறார். 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் காசாவில் சர்வதேச நிலைப்படுத்தல் படையை, ஆரம்ப நிலைப்படுத்தலை நாம் உண்டாக்க முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது 2026 ஆரம்பத்தில் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் ஒன்று காசாவில் நாங்கள் நிறுத்த
முடியும். ஆரம்பத்தில் 1 அல்லது 2 நாடுகள் தான் இதற்கு பங்கேற்பு செய்ய இருக்கின்றன. வேறு எந்த நாடுகளும் ஆரம்பத்திலே வரமாட்டாங்க, பிறகு வரக்கூடும் என்கிறார் அந்த அதிகாரி. இதே நேரம் காசாவினுடைய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் நிறுத்தப்படாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் விடுத்து வந்த நிலையில் அப்படியான ஒரு இடத்துல பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் இந்த படை நிறுத்தப்படாது என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய அதிகாரி இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் காசா தொடர்பான ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் 2ஆம் கட்டத்தினுடைய கட்டமைப்புக்குள் இஸ்ரேலியர்கள் காசாவை விட்டு வெளியேறுவது உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஐநாவுடைய தீர்மானம் பிரகாரமும் 2ஆம் கட்ட சமாதானத்தின்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய இந்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும், அதாவது ரெட் லைனுக்கு அவங்க பின்வாங்கணும் என்கிற அந்த இடத்திற்கு அவங்க வருவாங்க. அதுதான் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை விதியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் டசன் கணக்கான இஸ்ரேலிய யூதர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புனிதத்தையும் கெடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தொழக்கூடிய பகுதிகளில் அநியாயமாக தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹைஃபாவில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பாலஸ்தீன பகுதி, பாலஸ்டைனை ஆக்கிரமித்து தான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் தற்போது இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இந்த ஹைஃபாங்கிற பகுதி இருக்குது. அது எங்கள் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த ஹைஃபாவுக்குள்ளே தான் இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் அவர்களுடைய கல்லறை இருக்கிறது, ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி அவங்க ஒரு கட்டிடமும் கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டிட பகுதிகளை இன்றைக்கு இஸ்ரேல் உடைத்திருக்கிறது. இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் அவர்களுடைய பாடியை வெளியேற்றணும், இந்த பகுதிகள் அவருடைய பாடியை இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் அவங்க அடக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் இந்த பகுதி பாலஸ்தீன பகுதிகளாக இருந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கல. பிற்பட்ட நாட்களில் இஸ்ரேல் அந்த பகுதியில் கைப்பற்றி கொண்டது. இப்பொழுது அவருடைய ஜனாசா அங்குதான் அடக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை உடைத்து அழித்து இல்லாமலாக்குவதற்கு இஸ்ரேல் முனைகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அநியாய தாக்குதல்களில் 4 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவினுடைய நகரத்தில் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மழை அனர்த்தம், இந்த அனர்த்தத்தில் நாடு முழுவதும் 24 மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் எப்பாகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மிக அவசியமான சில பொருட்கள் இருக்கிறது. ஒன்று, கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீகா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம், அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.